வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 18 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து நாங்கள் புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதி வந்துட்டு நம்ம கார்த்தி மேலே கோச்சிக்கிட்டு எங்கேயோ போகிறாங்க. கார்த்தி ஏற்கனவே வார்ன் பண்ணார், இந்த இடத்த விட்டு என்கிட்ட சொல்லாமல் போகாத, அதனால எங்கே சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ரேவதி சொல்லாமல் போயிட்டாங்க. ரேவதி அங்கேருந்து ரோட்டில் நடந்து வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஓரமாக வச்சிருக்கிற பர்ஸ் இருக்குல்ல, நம்ம ரேவதி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு போகும்பொழுது பர்ஸை கையில் எடுக்காமல் போயிட்டாங்க. ரேவதிக்கு இந்த மாதிரி முன்ன பின்ன போயிட்டு வந்த பழக்கம் கிடையாதுல்ல, அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. பர்ஸை வச்சுட்டு ரேவதி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தா பர்ஸை காணும். ரேவதிக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தவன் அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டான். நம்ம ரேவதி பர்ஸை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஸ்டாஃப் வராங்க. வந்துட்டு என்னம்மா பே பண்ணுறியா அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்கிறாங்க, சார் நான் இங்கே வச்சுருந்த பர்ஸை காணும் சார், பார்த்தீங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னம்மா இது, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே இருந்த பர்ஸை காணுன்னு சொல்கிற, இங்கே பாரு, காசு இல்லைன்னு சொல்லு, இந்த மாதிரி தேவையில்லாமல் நாடகம் போடாத. உன்ன மாதிரி நாங்கள் எத்தனை பேரையோ பார்த்துருக்கோம், அவங்க எல்லாருமே இதே மாதிரி தான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு இல்லைன்னு சொல்லி நாடகம் போடுறாங்க. பார்க்க டீசெண்டாக தானே இருக்க, பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்க, இப்படி எதுக்கு தேவையில்லாமல் திருட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்கிறேன். இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, சார் தயவு செஞ்சு இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேசாதீங்க, என்கிட்ட காசு இருந்துச்சு, நான் பர்ஸ் வச்சுருந்தேன், என் பர்ஸை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் வேணால் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் செக் பண்ணி பாருங்களேன். அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஏம்மா இந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு இங்கே சாப்பிட்டுட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இங்கே பாரு, இங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகாது. சரி, நீ யாரு கூட வந்த, எங்கே தங்கி இருக்க, அதெல்லாம் சொல்லு, நான் உன்னை நம்புகிறேன். அப்போ தான் ரேவதி யோசிக்கிறாங்க, இது மாதிரி நம்ம வேற அவன்கிட்ட ரொம்ப துமுறாக பேசிட்டு வந்தோம், என்ன பிரச்சனையில் நான் போய் மாட்டிக்கிட்டாலும் நான் கண்டிப்பாக உனக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரேவதி கார்த்திகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இதனால நம்ம ரேவதி வந்து அமைதியாக இருந்ததோட ஸ்டாஃப் கேட்குறாரு, பாத்தியா நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லாமல் நிற்கிற, அப்படி பதில் சொல்லாமல் நிற்கிற அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீ யாரு கூடயுமே வரல, இந்த மாதிரி காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, சாயந்தர சாப்பாடு அப்படின்ட்டு ஒவ்வொரு கடையிலையும் ஏமாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அதை நீ ஓப்பனாக சொல்ல, ஏன் இப்படி நடிக்கிற, உன்னை நான் போலீஸில் பிடிச்சு கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொன்னதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. சார் இங்கே பாருங்க, நீங்கள் வேணா ஃபோனை கொடுங்க, நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஃபோனெல்லாம் கொடுக்க முடியாது, அதுலேருந்து நீ ஏதாவது பணத்தை திருடிட்டியன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, உன்ன மாதிரி ஆட்களையெல்லாம் நம்பவே கூடாது, உன்னை போலீஸில் பிடிச்சு கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொன்னதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு, என்ன இது ரேவதி போயிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது, அப்படி அவன் எங்கே தான் போயிருப்பா அப்படின்ட்டு கார்த்தி இங்கேருந்து தேடி வராரு ரேவதியை. அப்போ நம்ம கார்த்தி ஒவ்வொரு பக்கமாக தேடி வரும் பொழுது தான் ஒரு ஹோட்டலை பார்க்குறாரு. அப்போ கார்த்தி நேராக அந்த ஹோட்டலுக்கு வராங்க. நம்ம ரேவதியை அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, உன்னை இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் பிடிக்க வரும், உன்னை போலீஸில் பிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறுவேளை பார்க்குறோம் அப்படின்ட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ரேவதிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது, எதுக்காக நீ டிரைவர்கிட்ட சொல்லாமல் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பேசுவாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு ரேவதி ரொம்ப குழப்பத்திலையும் சோகத்திலையும் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி நேராக அந்த ஹோட்டலுக்கு வராரு. வந்துட்டு அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸை பார்த்து, சார் இந்த ஃபோட்டோவை காமிச்சு இதில் உள்ளவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு, சார் இந்த பொண்ணு சரியான திருடி சார், ஒவ்வொரு ஹோட்டலாக போயிட்டு சாப்பிட்டுட்டு சரியாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதோட கார்த்தி கேட்குறாரு, யாரை பார்த்து என்ன பேசுனீங்க, அவங்க என்னோட ஒய்ஃப், அவங்கள பார்த்தீங்களா? அவர் சொல்கிறாரு, சார் இந்த பொம்பளை உங்களோட ஒய்ஃபா? சார் இந்த பொம்பளை வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம பர்ஸை யாரோ திருட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தா. கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி, இங்கே பாருங்க, அவங்க என்னோட ஒய்ஃப், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏற்காட்டுக்கு வந்தோம், அவங்க சும்மா ஜஸ்ட் வெளியில் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, அந்த நேரத்தில் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு தெரியுது, அவங்க எங்கே அப்போ? அவர் சொல்கிறாரு, சார் அந்த லேடி அங்கே உட்கார வச்சுருக்கோம். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதியை போய் பார்க்குறாங்க. ரேவதி கார்த்தியை பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க, இவன் எப்படி நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்சு வந்தான் அப்படின்னு. கார்த்தி ரேவதி கிட்ட, ரேவதி என்னாச்சு,
அப்ப ரேவதி சொல்றாங்க, உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் வந்து மாட்டினேன். நானே இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில போகிறதுன்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப இக்கட்டான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லல அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துல சிக்குவீங்க. இது கேட்டதோட ரேவதி வந்துட்டு சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் வராங்க. வந்ததோட ரேவதி சொல்றாங்க, நான் சாப்பிட்றதுக்காக இந்த கடைக்கு வந்தேன். அப்போ என் பர்ஸை வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போகிற நேரத்தில் தான் என் பர்ஸை யாரோ திருடிட்டாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி பக்கத்தில் உட்காந்துருந்தவன் எப்படி இருந்தான்னு தெரியுமா? ரேவதி சொல்கிறாங்க, அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத நான் கவனிக்கல. அப்போ அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க, சார் சாரி சார், நாங்கள் தப்பாக வந்து இந்த பொண்ணை சொல்லிட்டோம். இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி அப்படின்ட்டு ரேவதியை பார்த்து, சரி நீங்கள் அங்கே ரெசார்ட்டுக்கு போங்க, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். இது கேட்டதோட ரேவதியோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக அவங்கள பார்த்து, இங்கே பாருங்க, ஒருத்தவங்க உண்மையை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள திருடன்னு சொல்லி மட்டம் தட்டியிருக்கீங்க. இதெல்லாம் செய்கிற வேலையா? அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், அந்த லேடியை பார்த்தா அப்படிதான் இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் அப்படி சொல்லிட்டோம். அவங்க சாரி சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஒருத்தவங்களை ரொம்ப அவமானப்படுத்திருக்கீங்க, அப்படியெல்லாம் படுத்தலாமா அப்படின்னு சொல்ல உடனே மேனேஜர் சொல்றாரு, சார் நாங்க ஏதோ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பொண்ணை வந்து நாங்க அப்படி பேசிட்டோம். அதுக்காக என்ன சார் நீங்களும் ரொம்ப ஓவரா பேசுறீங்க? இங்க பாருங்க, இது மாதிரி ஃபுட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை மட்டும் கொடுத்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க செஞ்சதே தப்பு, அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றேன், அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அவர் சொல்றாரு, சார் ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய், அதுக்கு போய் நாங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அப்ப பக்கத்துல ஒருத்தர் கார்த்தியை பார்த்ததோட டக்குன்னு ஓடி வந்து, சார் நீங்க தானே சார் அந்த அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர்ஸ்? சார் நீங்க இங்க என்ன சார் பண்றீங்க? கொஞ்ச நாளா பிசினஸ்ல கலந்துக்கலன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த ஸ்டாஃப்ஸ் கார்த்தியை பார்த்ததோட கண்டிப்பா இவன் பெரிய ஆள் அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்ப அவரை நேரா மேனேஜரை பார்த்து, ஏய் யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி 100 கடைகளை இவர் வாங்கிடுவாரு, தேவையில்லாம இந்த மாதிரி ஆட்களை ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மேனேஜர் அதிர்ச்சி ஆகுறாரு. சார் இவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது சார், நாங்க தெரியாம அப்படி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. அப்பதான் கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஹோட்டலுக்கு சாப்பிட வரவங்களை என்னைக்குமே இந்த மாதிரி அவமானப்படுத்தாதீங்க. அப்படி அவங்க பொய் சொல்லியே இங்க சாப்பிட்டு போனாலும் அதுல என்ன இருக்கு? அவங்க சாப்பிடறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் உங்ககிட்ட பொய் சொல்லி அப்படி சாப்பிட்டு போவாங்களே தவிர்த்து அவங்களோட நோக்கம் வேற எதுவுமே கிடையாது. ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி அவமானத்தை எல்லாம் கொடுக்காதீங்க. அவங்க ஒண்ணு உங்களை ஏமாத்தணும், உங்களை ஏமாத்தி பொழைக்கணும் அப்படிங்கறதுக்காக வரல, ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான் வராங்க. தயவு செஞ்சு சாப்பாட்டு விஷயத்துல இந்த மாதிரி யாரையுமே அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி சொன்னதோட அவங்களும் சரிங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார், இனிமே நாங்க எப்பவுமே சாப்பாட்டுக்காக வர்றவங்களை என்னைக்குமே நாங்க அவமானப்படுத்த மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்பதான் அந்த முதலாளி நேரா கார்த்தியை பார்த்து, சார் நீங்க எங்க சார் தங்கிருக்கீங்க? கார்த்தி சொல்றாரு, பக்கத்துல உள்ள ரெசார்ட்ல தங்கியிருக்கேன். அப்ப அவரு கேக்குறாரு, சார் உங்களுக்கு தான் ஏற்காட்டுல சொந்தமா 2-3 ரெசார்ட் இருக்கே சார், ஏன் சார் அங்க தங்காம நீங்க இன்னொரு ஒரு ரெசார்ட்ல தங்கிருக்கீங்க? கார்த்தி சொல்றாரு, இல்ல நான் சும்மா தான் வந்திருக்கேன். இது கேட்டதோட அவரும் சரிங்க சார், ஏதோ பர்சனல் விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரியுது, ஓகே சார் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் நேரா சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ரேவதி நேரா அந்த ரெசார்ட்டுக்கு போனதோட ரொம்ப கோவத்துல உட்காந்துருக்கேங்க, சே கடைசியில அவங்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் கார்த்தி ரூம்குள்ள வராரு. கார்த்தி வந்ததோட ரேவதி கார்த்தியை பார்த்ததோட, இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க? கார்த்தி சொல்றாரு, நான் எதுக்காகவும் வரல. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, இது மாதிரி என்ன கிண்டல் பண்ண போறேன்னு நல்லா தெரியுது, உன் ஹெல்ப்ப கண்டிப்பா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், ஆனா கடைசியில உன் ஹெல்ப்ப கேட்கற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு அது சொல்றதுக்காக தானே நீ வந்திருக்க. கார்த்தி சொல்றாரு, ஐயோ நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்றதுக்காக வரல, உங்க பர்ஸை யாரை எடுத்துட்டு போனான்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு பக்கத்துல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை நான் செக் பண்ணேன். ரேவதி கேக்குறாங்க, என்ன சொல்றேன்? கார்த்தி சொல்றாரு, ஆமா இன்னொரு 1/2 hourல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. ரேவதி இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க, இவன் எதுக்கு நமக்காக இப்படி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா அந்த
கடையில உள்ளவன் வெளியில வரும் பொழுது பக்கத்துல ஒரு கடையில சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு. அங்க போய் விசாரிக்கிறாரு. இது மாதிரி இத்தனை மணிக்குள்ள இருந்து இத்தனை மணிக்குள்ள இந்த கடையில என்ன நடந்துச்சு அந்த வாசல்ல அப்படிங்கறத நான் பாக்கணும்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கார்த்தி அப்படியே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு நேரா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க போயிட்டு நேரா அவங்க கிட்ட, சார் இது மாதிரி என் ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சம் வெளியில வந்திருந்தாங்க சாப்பிடறதுக்காக. அவங்க கிட்ட இருந்து பர்ஸ வந்து ஒரு திருடன் வந்து திருடிட்டு வந்துட்டான். சோ இது மாதிரி அவன் யாருன்னே சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க, அதுல ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்கு. இது கேட்டதோட அந்த போலீஸும் சரிங்க சார் நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த திருடனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப அந்த திருடன் வந்துட்டு நேரா கார்த்தி கிட்ட பர்ஸை கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காசு அவனுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி தயவு செஞ்சு திருட்டு வேலை பண்ணாத, உனக்கு ஏதாவது வேலை வேணும்னா இந்த இருக்கு என்னோட விசிட்டிங் கார்டு, அங்க போயிட்டு நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னதோட அந்த பையன் சொல்றாங்க, சார் எனக்கு எந்த வேலையும் இல்லாததுனாலதான் சார் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையில இறங்கினேன். எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டீங்கல்ல, எனக்கு அது போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னதோட அந்த பையனும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட ரேவதி கேக்குறாங்க, ஏன்பா இன்னைக்கு டே ஃபுல்லா எங்கப்பா போன, நீ பாட்டுக்க அங்க போற இங்க வர, எங்க அம்மா போன் பண்ணி நீ எங்கன்னு கேட்டாங்க, நீ எங்க போனன்னு என்னால சொல்ல முடியுமா, ஏன்னா நீ எங்க போன அப்படிங்கறதே எனக்கு தெரியாது, தேவையில்லாம அம்மா கிட்ட நான் திட்டு வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல, உன் பர்ச காணும்னு சொன்னீங்கல்ல, சோ அந்த பர்சை எப்படியாவது உனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் போயிருந்தேன். அப்ப ரேவதி கேக்குறாங்க, சரி அந்த பர்ச கொண்டாந்து என் கையில கொடுத்தா நான் பழைய மாதிரி உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சுதானே நீ கொண்டாந்து கொடுத்துருக்க. இங்க பாரு, என்னைக்குமே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நீ அப்பத்துல வச்சுக்கோ. நீ இந்த பர்ச கொண்டாந்து கொடுக்கறதுனால உன் மேல எனக்கு சாஃப்ட் கார்னர் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே நான் அதுக்காக எல்லாம் இந்த பர்ச கொண்டாந்து கொடுக்கல. நாளை பின்ன அத்தை ஏதாவது கேட்டாங்கன்னா இது மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, உன் ஒய்ஃபுக்கு நீ ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க, அதனாலதான் நான் அப்படி பண்ணனே தவிர்த்து உன் காலில் நான் விழுந்து கிடக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் நான் இதெல்லாம் பண்ணல. இது கேட்டதோட ரேவதியும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க போறாங்க. அப்புறமா நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா அந்த ரூம்ல தூங்க போறாரு. அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க, ஏய் என்ன பண்ற. கார்த்தி சொல்றாரு, என்ன பண்றேன்னா நான் இங்கதான் தூங்க போறேன். ரேவதி கேக்குறாங்க, இங்க தூங்க போறியா, எதுக்கு நீ இங்க தூங்க போற, அதான் உனக்கு வேற ரூம் பாத்துக்க சொன்ன, பாக்கலையா, எனக்கு தெரியும் அப்பவே நீ இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்றதுக்கு நடப்ப அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க நான் வெளியில போயிட்டு அவங்க கிட்ட கேட்டு பார்த்தேன், ஏதோ ரெசார்ட்ல ஏதோ முக்கியமான ஒரு கம்பெனியோட பார்ட்டி நடக்குதாம், அதனால எல்லா ரூம்லயும் ஆட்கள் இருக்காங்களாம். திடீர்னு இப்படி ரூம் கேட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்களாம், ஏற்கனவே புக் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் கொடுப்பாங்களாம், உங்க இஷ்டத்துக்கு அந்த ரூம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி சரி அப்ப அந்த சோஃபால தூங்கிக்கோ, உன் கூட ஒரே ரூம்ல இருக்கிறது எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, இருந்தாலும் வேற வழி இல்ல. இது கேட்டதோட கார்த்திகன் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்தி வெளியில போனதோட தான் மயில் வாகனம் போன் அடிக்கிறாரு. மயில் வாகனத்தோட போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் கேக்குறாரு, மாப்பிள்ள எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்தீங்களா. கார்த்தி கேக்குறாரு, என்ன கேக்குறீங்க. மயில் வாகனம் சொல்றாரு, இல்ல ரூம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணியிருந்தேனே, பிடிச்சிருந்துச்சா. கார்த்தி கேக்குறாரு, அப்ப அது உங்களோட வேலை தானா. அப்ப மயில்வாகனை கேக்குறாரு, ஏன் மாப்ள என்னாச்சு, பிடிக்கல எந்த டிசைன்ஸும். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க ஏற்கனவே ரேவதி என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணீங்கன்னா அவ என்ன நினைப்பா, நான் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவளை அடையிறதுக்காக அப்படின்னு தானே நினைப்பா, எதுக்காக இப்படி பண்றீங்க. அப்ப மயில்வாகனை சொல்றாரு, ஐயோ உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டா. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த வாட்டி ஏதாவது பிளான் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க, என்னால ரேவதி கிட்ட திட்டு வாங்க முடியல. இது கேட்டதோட மயில் வாகனமும், சாரி மாப்ள அதையெல்லாம் பார்த்துட்டு ரேவதிக்கு கொஞ்சம் லவ் மைண்ட் வரும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கடைசியில அவ உங்களை இப்படி திட்டிருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்ள, சாரி மாப்ள. இது கேட்டதோட கார்த்தியும், சரி பரவாயில்ல வைங்க, இதை விட வேற ஏதாவது பண்ணி தயவு செஞ்சு என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. இது கேட்டதோட மயில் வாகனமும் சாரி மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்பதான் ராஜராஜா வராரு. ராஜராஜா வந்துட்டு, மாப்ள என்னாச்சு. மயில் வாகனம் சொல்றாரு, மாமா இது மாதிரி கார்த்தி மாப்பிளையோட ரூம்ல நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன்னா அது சுத்தமா ரேவதிக்கு பிடிக்கலையாம், போனதோட ரூம்ல உள்ள எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுட்டாலாம். இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, ஐயோ மாப்பிள்ள என்ன சொல்றீங்க, இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்திருக்குமோ. மயில் வாகனம் சொல்றாரு, அதான் மாமா எனக்கும் கவலையா இருக்கு, நான் போயிட்டு இப்படி
அவங்களுக்குள்ள சண்டை வரத்துக்கு காரணமாயிட்டேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, சரி பரவாயில்ல விடுங்க மாப்பிள்ள, மோதல் தான், அப்புறம் காதல் ஆரம்பிக்கும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க. இது கேட்டதும் மயில் வாகனமும் ஆமா மாமா அப்படி கூட நடக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதி போனை பார்த்துட்டு அவங்க அம்மா சொல்லுங்கம்மா. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எப்படி ரேவதி இருக்கா, எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பா இருக்கா? ரேவதி சொல்றாங்க, அதுக்கு என்ன, அதெல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு தான் எதுவுமே பிடிக்கல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னை அனுப்பும் பொழுது எப்படி அனுப்புனேன், எந்தவித பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தானே அனுப்புனேன். மாப்பிள்ளை கிட்ட பார்த்து சூதானமா நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். போனதோட உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, இதுக்கும் மாப்பிள்ளைக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. நான் தான் உங்க 2 பேரையும் அனுப்புனேன், நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு. இங்க பாரு, தேவையில்லாம மாப்பிள்ளை மேல குறை சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளையே திட்டிக்கிட்டே இருக்காத. ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க வேணும்னா அப்படி நினைக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான் எல்லாத்தையுமே பண்ணதே இந்த ராஜா தான், என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேம்மா. நான் இங்க வந்துட்டு ஒரு 4 நாள் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி போன் பண்ணி மாப்பிள்ளை கிட்ட அன்பா இருந்துக்கா அப்படின்னு சொல்லி என்ன டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போனை கட் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி இதை கேட்டுட்டு கவலைப்படுறாங்க. ரேவதி வீட்டுக்கு வந்ததோட அவளுக்கு நம்ம டிரைவர் ராஜா ரொம்ப நல்லவரு, அந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்ட தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்பதான் ரேவதி கொஞ்சம் புரிஞ்சுப்பா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அப்ப சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்திரா என்ன பண்றாங்கன்னா நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கக்கா. சந்திரா கேக்குறாங்க, என்னதான் பண்றாங்க இங்க? சாமுண்டீஸ்வரி அடிக்கடி இந்த ரேவதிக்கு போன் பண்ணி கார்த்திகிட்ட பார்த்து சூதானமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, 2 பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்க அப்படின்னு தானே சொன்னேன். இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, மேடம் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்க. அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது ரேவதி வந்து எனக்கு சீக்கிரம் இது மாதிரி டிரைவர் ராஜா கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லதான் போறா, நீங்க பார்க்கதான் போறீங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரி அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணிருக்க? மாயா சொல்றாங்க, நான் எப்படியாவது ரேவதி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி மகேஷ மறுபடியும் ரேவதி கல்யாணம் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, ரேவதிக்கு மட்டும் விவாகரத்து ஆகி அந்த மகேஷ் கூட கல்யாணம் நடந்துச்சு, அப்புறம் ஊர்ல உள்ள எல்லாருமே என் அக்காவை ரொம்ப கேவலமா பேசுவாங்க, பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இந்த சாமுண்டீஸ்வரி அதை காதுல வாங்கி மனசு உடைஞ்சு போய் ரொம்ப அசிங்கப்பட்டு நிக்க போறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்தியை என்னைக்கு மன்னிக்க போறாங்க, ரேவதிக்கு எப்ப உண்மை தெரிய வரும், சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிய வந்த பிறகு என்ன நடக்க போகுது, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்பவே சூப்பரா ட்விஸ்டா நடக்க போகுது. சோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.